ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நாளை ஒரு முக்கியமான நாள். பிப்ரவரி 21 சதுர்த்தி விரதம். விநாயகரின் அருள் நேரடியாக நம்முடைய வாழ்க்கையில் இறங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். நாளை நாளில் நம்ம விரதம் இருந்தால் கிடைக்கக்கூடிய நன்மைகள். விரதம் இருக்க முடியாதவர்கள் நாளை என்ன செய்யலாம்? குளிக்கின்ற நீரில் விநாயகரின் 3 பொருட்களை சேர்க்கக்கூடிய ரகசிய பரிகாரம். இது விரதத்தின் பலனை முழுமையாக கொடுக்குமா? காலையும் மாலையும் எந்த நேரத்தில் நீங்கள் குளிக்க வேண்டும்? இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அதிசய மாற்றங்கள். இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நாம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைக்கும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். சதுர்த்தி விரதம் என்பது சாதாரண ஒரு நோன்பாக கருதப்படாது. இது விநாயகரின் சித்தம் நேரடியாக நம்முடைய வாழ்க்கைக்குள் வரவழைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாளாக இருக்கும். விநாயகர் என்றால் தடைகளை அகற்றுபவர், கர்ம பந்தங்களை கிழிப்பவர், செல்வமும் அமைதியும் தரக்கூடிய ஒரு நபராக இருப்பார். வியாபாரம், வேலை, குடும்பம் அனைத்தையும் உயர்த்துகின்ற ஒரு நபர். எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும்? முன்னும் முதலிலும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் இந்த விக்னேஸ்வரன், தடைகளை உடைக்கக்கூடிய ஒரு தெய்வம். நாளைய நாள்ல நம்ம விரதம் இருந்தோம் அப்படின்னா நம்முடைய நினைத்த காரியங்கள், சிக்கி தவிக்கக்கூடிய வேலையில் தடைப்பட்ட வாய்ப்புகள், நின்று போன பணவசியங்கள், சண்டை பேச்சு, குடும்ப கலகங்கள் இவை அனைத்தையும் ஒன்றே ஒரு நாளில் இயக்கத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு தெய்வமாக இந்த விநாயகர் எப்பொழுதுமே இருப்பார். இந்த ஒரு விநாயகருக்கு நம்ம விரதம் நாளைய நாளில் இருந்தோம் அப்படின்னா எந்தெந்த நன்மைகள் நடக்கும் தெரியுமா? மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் உடனே நீங்கிவிடும். எதை தொடங்குவது, எப்படி தொடங்குவது என்ற குழப்பங்கள் மனதில் ஒரு தெளிவானது நிச்சயமாக பிறக்கும். வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு திறக்கும். நேர்முக தேர்வு, மாற்று வேலை, சம்பள உயர்வு அனைத்திலும் ஒரு முன்னேற்றமானது கிடைக்கும். மூன்றாவதாக கடன் தள்ளுபடியானது துவங்கும். கடன் வந்த திசையிலேயே உங்களுக்கு பணமும் ஒரு பக்கம் வர தொடங்கும். குடும்பத்தில் பேச்சு இனிமையாக மாறும். மன அழுத்தம் குறைந்து சின்ன சின்ன சண்டைகளானது இந்த ஒரு நாளில் தீர்வுக்கு ஏற்படும். செல்வ அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் விநாயகரின் ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். பிசாசு, கேடு, திருஷ்டி, தடைகள் அனைத்தும் தானாகவே கரையும். விநாயகரின் வழிபாடு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த பாதுகாப்பு வட்டத்தை உருவாக்கக்கூடிய நல்ல ஒரு வழிபாடாக, நல்ல ஒரு விரதமாக இருக்கும். எனவே இந்த ஒரு விரதத்தை மட்டும் நீங்க நாளைய நாள்ல இருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும். விரதம் இருக்க முடியாத நபர்கள் நாளைய நாள்ல என்ன செய்யலாம் தெரியுமா? பலர் வேலை இல்லைன்னா உடல்நிலை சரியில்லாமல் இருப்பது, குடும்ப சூழ்நிலை காரணமாக, வயது காரணமாக விரதம் இருக்க முடியாம நீங்க இருப்பீங்க. அதனால் அவர்கள் நாளை நன்மைகள் பெற வேண்டும், விநாயகரின் ஆசீர்வாதம் முழுமையாக பெற வேண்டும் அல்லவா? அதனால் விநாயகர் மிகவும் கருணை மிகுந்த ஒரு நபராக எப்பொழுதுமே இருப்பார். இதற்காகவே ஒரு மிக சுலபமான ஆனால் மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் ஒன்று இருக்கிறது. அதுதான் குளிக்கின்ற நீரின் விநாயகரின் பொருட்களை போட்டு நம்ம சேர்த்து கொண்டு குளித்து வர வேண்டும். இது விநாயகரின் விரதத்தின் பலனை நமக்கு 90% 100% முறை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் என பழமையான ஆகமங்கள் கூறப்பட்டு வருகிறது. எனவே இதனை மட்டும் செய்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். குளிக்கின்ற நீருடன் நீங்க சேர்த்து குளிக்க வேண்டிய 3 விதமான பொருட்கள். இந்த 3 பொருட்களை நீங்க சேர்த்து குளித்து வந்தீங்க அப்படின்னா விரதத்தின் முழு பலனும் உங்களுடைய வாழ்க்கையில முழுமையாக கிடைக்கும். அகில அல்லது சுக்கை அல்லது துளசி தலைகள், இது 3 இலைகளை நீங்க சேர்த்து கொண்டு நாளை குளிக்கின்ற நீருடன் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன்று அகில, இல்லைனா சுக்கு, இல்லைனா துளசி. துளசியோட தலைகள் இதில் எதில் வேண்டுமானாலும் அந்த இலைகள் இருக்கல்லவா, அந்த இலைகளை 3 எண்ணிக்கையில் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்து நீங்கள் குளிக்கும் பொழுது இது உங்களுடைய உடலை முழுமையாக தூய்மையாக்கும். ஆன்மீக காந்தத்தை உங்களுடைய மனதிற்குள்ளும் உங்களுக்குள்ளும் எடுத்து கொண்டு வரும். விநாயகரின் சக்தியும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இது முதல் பொருளாக கருதப்படும். இரண்டாவதாக வெள்ளை நிற பூ இல்லைன்னா அரளிப்பூ. இந்த 2 பூக்களில் ஏதாவது ஒரு பூ. அந்த ஒரு பூவை நீங்கள் அந்த தண்ணீரில் போட்டு குளித்து வந்தீங்க அப்படின்னா விநாயகருக்கு மிகவும் ஒரு பிரியமான ஒரு பூவாக அந்த ஒரு பூவானது இருக்கும். மூன்றாவதாக குங்குமம். ஒரு சிட்டிகை அளவுக்கு குங்குமத்தை நீங்க சேர்க்க வேண்டும். இதை நீங்க சேர்த்து குளித்து வந்தால் வீட்டில் துரிதோஷம் எதுவாக இருந்தாலும் அது விலகி ஓடும். நபர்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக ஏற்படும். பாக்கிய சக்தி உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இது அனைத்தும் குங்குமத்தை போட்டு குளிக்கும் பொழுது ஏற்படும். இதை நீங்கள் எப்படி குளிக்க வேண்டும் அப்படின்னா காலையில 5:30 மணி முதல் 8 மணிக்குள், இது காலை நேரத்திற்குள் நீங்க குளிக்க வேண்டும். இந்த ஒரு நேரம் பிரம்ம முகூர்த்த நேரம். விநாயகரின் பூஜைக்கு மிகவும் ஒரு உகந்த ஒரு நேரமாக இந்த ஒரு நேரம் கருதப்படும். குளிக்கும் பொழுது மெதுவாக நீங்கள் சொல்ல வேண்டியது ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை நீங்க மெதுவாக சொல்லிக்கொண்டு குளிக்க வேண்டும். மாலை நேரம் மாலை 5:30 மணியிலிருந்து 7:30 மணி, இது மாலை நேரம். சூரியன் மறையக்கூடிய ஒரு நேரம். ஆன்மீக ரீதியாக தகவல்கள் சிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரமானது கருதப்படும். 2வது முறை நீங்க குளிக்கும் பொழுது உடலை நன்கு அலம்பி மந்திரத்தை நீங்க வேறொரு மந்திரத்தை இந்த மாலை நேரத்தில் கூறிக்கொண்டு குளிக்க வேண்டும். ஓம் விக்னேஸ்வராய நமகா. இதுதான் அந்த மாலை நேரத்தில் குளிக்க வேண்டிய ஒரு மந்திரம். காலையிலோ மாலையிலோ எப்பொழுது குளித்தாலும் இந்த 2 மந்திரங்கள்ல எந்த மந்திரம் உங்களுக்கு வேண்டுமோ அந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நீங்க குளித்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும்.
ஏற்படும். இப்படி செய்தால் விரதத்தோட பலன் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும். ஆமாங்க, இப்படி செய்வதாலும் விரதம் இருந்தால் எவ்வளவு பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலனானது இந்த ஒரு செயலின் மூலமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பெரிய சாஸ்திரங்களிலும் சொல்வாங்க, சுத்தம், மனதின் நேர்மை, நம்பிக்கை இவங்க இருந்தாலே போதும், விரதத்தின் பலனானது நமக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பலர் நோன்பு இருக்க முடியாத நிலையிலும் இது செய்வதன் மூலம் முழு பலனை உங்களால் பெற முடியும். எனவே இதனை நீங்கள் செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதனுடைய பலன்கள் என்ன தெரியுமா? கடன், தடை, கர்ம பந்தங்கள் உடைக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் தானாகவே சரியாகும். வேலையில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இருந்த இடத்தில் பதவி உயர்வு, இல்லைன்னா வேலையில சந்தர்ப்பங்களானது அதிகமாக ஏற்படும். வாழ்க்கையில நம்பிக்கையுடன் முன்னேறக்கூடிய ஒரு சக்தி, மன அமைதி, மனதில் ஒரு தெளிவு, இந்த ரெண்டும் கிடைக்கும். குடும்பத்துல ஒரு வளம், வீட்டில் சிரிப்பானது அதிகரிக்கும். செய்யும் கடின முயற்சிகளானது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். விநாயகர் வழிபாடு வெற்றியை மிக வேகமாகவே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது அனைத்தும் நாளைய நாளில் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படும். ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமகா. எங்கள் வீட்டில் தடைகள் அகலட்டும். எங்கள் மனதில் அமைதியானது நிலைத்திருக்கட்டும். எங்களுடைய முயற்சியில் வெற்றியானது அமையட்டும். விநாயகரின் அருள் எங்களோடு எப்போதும் இருக்கட்டும். இதை மட்டும் நீங்க பிள்ளையார் பெருமாளை மனதார நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு செயலை நீங்க இந்த ஒரு குளித்து முடித்து விட்டு விநாயகருக்கு தீபத்தை எல்லாம் ஏற்றிவிட்டு இதனை மட்டும் கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். எனவே இந்த ஒரு செயலை நீங்க தவறாம செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து வழிபடும் அனைத்து விதமான விஷயங்களும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.